திருவண்ணாமலையில அடிமுடி காண முடியாத பிரம்மாவுக்கு சிவபெருமான் தன்னோட திருமுடியை காட்டி அருள் செய்த இடம்தான் மார்க்கபந்தீஸ்வரர் ஆலயம். வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்துல இருக்க 1300 வருட பழமையான சிவன் கோவில் தான் அருள்மிகு மார்க்கபந்தீஸ்வரர் சிவன் கோவில். இந்த கோவில் அர்ச்சகராக இருந்தவர் தான் சிவநாதர். இவருக்கு தான் பிரம்மா மகனாக பிறந்தார். அவருடைய பெயர் சிவசர்மா. சின்ன வயசுலேயே அர்ச்சகர் இறந்து போகவே தனது தந்தையோட பொறுப்புகள் எல்லாத்தையும் சிறுவனாக இருந்த சிவசர்மா ஏற்க வேண்டி வந்தது. ஆனால் இது அவங்களோட உறவினர்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து அர்ச்சகரோட நிலத்தையும் உரிமைகளையும் பறிச்சிடணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சிவசர்மா சின்ன பையனாக இருக்கான், அவன் கோவிலில் சரியாக பூஜைகள் செய்யாட்டி நிலத்தையும் உரிமைகளையும் உங்ககிட்ட இருந்து பறிச்சிடுவோம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. சிவசர்மாவோட தாய் மார்க்கபந்தீஸ்வரர் கிட்ட வேண்டுறாங்க. அவங்களோட கனவுல தோன்றார சிவபெருமான். இது நடந்தது கார்த்திகை மாசத்துல வந்த கடைசி சனிக்கிழமை இரவு. மறுநாள் எல்லாரும் கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிவசர்மா எப்படி பூஜை பண்றான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. சிவசர்மா பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிய போது சிவபெருமான் ஒரு வயதான நபராக வந்து சிவசர்மாவுக்கு உபநயனம், பிரம்ம உபதேசம் மற்றும் சிவதீட்சை செய்து கோவில் குளத்தில் மகாலிங்கமாக மறைந்தார். பின்னர் சிறுவன் புனித நீர் பானையுடன் யானை மீது ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு கோவில் கதவு தானாகவே திறக்கப்பட்டது. இதை பார்த்து அவங்களோட உறவினர்கள், மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டனர். கோவில்ல சிவசர்மா ஒரு அனுபவம் வாய்ந்த அர்ச்சகர் மாதிரி பூஜைகள் செய்தாரு. கோவில்ல ஸ்வர்ண கணபதியை வழிபட்ட பிறகு சிவசர்மன் திருமஞ்சன கலசத்துடன் இறைவனிடம் அபிஷேகம் செய்ய வந்தார். ஆனால் அவர் ஒரு சிறுவனாக இருந்ததால் சிவபெருமானோட தலையை தொட முடியவில்லை. கருணையுள்ள சிவபெருமான் சிறுவனுக்கு உதவ தலை குனிந்து அவருடைய சேவைகளை ஒப்புக்கொண்டார். அதனாலதாயா சிவபெருமான கருணாமூர்த்தின்னு சொல்றோம். சிவபெருமானோட திருமுடியை தரிசித்து சிறுவனாக இருந்த பிரம்மாவோட சாபம் நீங்கி முக்தி பெற்றாரு. அதனாலதான் மார்க்கபந்தீஸ்வரர் கோவில் இருக்க சிவலிங்கம் சற்ற சாய்ந்த நிலையில தான் காணப்படும். பிரம்மாவுக்கே சாப விமோச்சனம் கிடைத்த நாள் தான் கார்த்திகை மாசத்துல வர கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு அந்த தீர்த்த குளத்துல நீராடணும்னா நம்மளுக்கு பிடித்திருக்க பாவங்களும் அகலும் அப்படிங்கிறது ஐதீகம்.